தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சீர்காழியில் சட்டநாதருங்க. அதுக்கு மர்க்கா பார்த்திங்கன்னா, சீர்காழியில் உள்ள இறைவனுக்கு தோணியப்பர் என்ற பெயர் எப்படி வந்துச்சுங்க, அவர் ஏன் அந்த பெயர் வச்சு அழைக்க வரோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கரையிலிருந்து அக்கறை அடைய உதவுவது தான் படகு, தோணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கரையிலிருந்து படகு, தோணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. சாதாரண நீர்நிலைகள் இப்படி ஒரு தோணியால் கடந்து விட முடியும். ஆனால் தொடர்ந்து வருகின்ற பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு தோணி வேண்டுங்க. தோணினா அந்த கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைச்சு போட்டு அப்படின்னு சொல்லுவோம், துணை வேண்டுங்க. தோணியாக விளங்கும் துணையைத்தான் சீர்காழியில் உள்ள ஈசன் பிறவி பெருங்கடலை கடக்க வைக்கும் திருவடி உடையவர் என பாதத்தால் அவரை தோணியப்பர் என்றும் அழைக்கிறாருங்க. நம்முடைய கஷ்டங்களை விலக்கி நம்மளை நல்வழி கொண்டு செல்லவும், நம்முடைய பிரச்சனைகளை அகண்டு கொடுக்கவும் சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணியப்பரே நமக்கு பெரும் உதவிகளை செய்வாருங்களாம்மா. அதனால் பௌர்ணமி நாட்கள் அவர் சென்று வழிபாடு வச்சு போட்டு வர்றது வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.